வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு இத பத்தி பார்க்க போறோம்னா, விஓஓ அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் பதவிக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். வெல்கம் டூ தடகள உடைய சரித்திரம் படை. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு தனி வெப்சைட் இருக்கும். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதுக்குள்ள போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது சேலம் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மற்ற டிஸ்ட்ரிக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்க இதெல்லாம் வட்டத்தின் போய் கேட்குறாங்க. உங்களுடைய வட்டமேவோ ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது விண்ணப்பத்தாரின் புகைப்படம் உங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு அதில் உங்களுடைய கையெழுத்து போட்டுக்கோங்க. அடுத்து விண்ணப்பத்தாரின் பெயர் ஆங்கிலத்தில், உங்கள் பேர் ஆங்கிலத்திலேருந்து ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது தமிழில் கேட்குறாங்க, தமிழை ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தடைய விண்ணப்பத்தாரின் தந்தை அல்லது கணவரின் பெயர், நான் தந்தை பேர் ஃபில் பண்ணிக்கிறேன். தந்தை பேரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு கீழே பின்கோடு கேட்குறாங்க, பின்கோடு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது பாலினம், உங்கள் பாலினம் என்னவோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அடுத்து தேசியம், நேஷனாலிட்டி இந்தியன், இந்து தேவையில்லை, இந்தியன் மட்டும் போட போதும். அடுத்தது மதம், உங்களுடைய மதம் என்னவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது வகுப்பு கம்யூனிட்டி, உங்களுடைய கேஸ்ட் என்னவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. சப்கேஸ்ட் தான் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது பிறந்த தேதி, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது சொந்த மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இருப்பிட மாவட்டம், உங்களுடைய மாவட்டத்தோட ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய வட்டம், அடுத்து உங்களுடைய கிராமம், அடுத்தது விண்ணப்பிக்கப்பட கிராமத்தின் பெயர், நீங்கள் எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கிராமத்தின் பெயர், இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில் கேட்குறாங்க, தொடர்பு உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பர், உங்கள் ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் ஃபில் பண்ணுங்க. இல்லை அடுத்தது கைபேசி எண், 10 டிஜிட் மொபைல் நம்பர் அதில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது மெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடியில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அடுத்தது கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி விவரங்கள் கேட்குறாங்க. கல்வி தகுதி, நீங்கள் 10th முடிச்சுன்னா 10th போடுங்க, 12th போடுங்க. அடுத்தது தொழில்நுட்ப தகுதி, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் டிப்ளமோ பிஇ முடிச்சா கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது ஓட்டுநர் திறன் விவரங்கள் கேட்குறாங்க. உங்களுக்கு மிதிவண்டி ஓட்டு, உங்களுக்கு சைக்கிள் ஓட்டு தெரிஞ்சால் ஆம்னா ஆமும் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்தது 2 வீலர் ஓட்டு தெரிஞ்சால் ஆமுன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க தெரிஞ்சா. அப்படி உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அந்த நம்பர் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது அந்த டிரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி பீரியட், அது கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அடுத்து மற்ற விவரம் கேட்குறாங்க. உங்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரிந்த மொழிகள், உங்களுக்கு எந்தெந்த மொழியும் படிக்கவும் எழுத தெரியும், அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அடுத்தது குற்ற வழக்கு எது இருக்கோ அது விவரம் கேட்குறாங்க, இல்லைன்னு இல்லைன்னு போட்டுருங்க. அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட் இது கூட வைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அட்டை வச்சுருந்தா ஆம் போட்டு டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, அடுத்து இருப்பிட சான்றிதழ், அடுத்தது கல்வி தகுதி சான்றிதழ், அடுத்தது டிரைவிங் லைசன்ஸு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது முன்னாள் படைவீரர் சான்றிதழ் இருந்தால் ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கங்க. ஆம் போட்டால் அந்த டாக்குமெண்ட்லாம் வைக்கணும். மற்றும் மாற்றுத்திறனாளி சான்றிதழ், அடுத்தது தமிழ் வழி கல்வி பெண்கள் சான்றிதழ், அது பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டு, அது இருந்தால் ஆமாம் போடுங்க, இல்லைன்னு போட்டுருங்க. அடுத்தது ஆதரவு சான்றிதழ், அப்புறம் இதர ஆவணங்கள் இருந்தால் அது இதில் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா டேஷ்போர்ட் விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் விண்ணப்பம் எப்போ கொடுக்குறீங்க அந்த டேட் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டு கீழே படித்து பார்த்துட்டு கீழே சைன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஓகே நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணால் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டில் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.